சென்னையை சுற்றுள்ள தொகுதி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ காஞ்சிபுரம் சார். இப்போ பார்க்கக்கூடிய தொகுதி வந்து செங்கல்பட்டு. டிஎம்கே 42.72, ஏடிஎம்கே 35.36, என்டிகே 7.36, டிவிகே 14.56. திஸ் சீட் கோஸ் டு டிஎம்கே. என்ன பார்க்குறீங்க? டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா போன வாட்டி வந்து நல்ல மார்ஜினில் ஜெயிச்ச தொகுதி அது. அதனால் அங்கே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வரலட்சுமின்னு ஒரு லேடி கேண்டிடேட் தான் இருக்காங்க, எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ. 26,665 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் போகுது. செங்கல்பட்டில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. திமுக பக்கம் தான். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 14% மேலே அவர் விஜய் வாங்குறாரு. அப்படி இருந்து இந்த தொகுதி மட்டும் டிஎம்கேக்கு சாதகமாக போகுது. ஜென்ரலாக அவர் விஜய் வந்து கூடுதலாக வாங்குறப்போ டிஎம்கேக்கு பாதகமாக இருந்தது. இங்கே வந்து சாதகமாக இருக்குன்னா வேறு ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்கு. இல்லை, போன வாட்டியே உங்களுக்கு 10% வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எடுத்தாங்க. ஸோ அது அப்படியே தான். இந்த வாட்டி 7% எடுத்திருக்காங்களே சார். 10% எடுத்திருக்காங்க போன வாட்டி. ஸோ அதனால் அப்படியே தான் போகுது. ஏடிஎம்கே ஓட்ட விஜய் வாங்குறாரோ? இங்கே ஏடிஎம்கே ஓட்டு வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. போன வாட்டி 38% வாங்கியிருக்காங்க. இன்னும் கம்மி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஏடிஎம்கேவோட வாக்குகளை வந்து விஜய் எடுக்கிறாரு. அதான் கேட்குறேன், அது என்ன காரணம்? ஓகே ஓகே, அப்படி இருக்கும். கரெக்ட். அதனால செங்கல்பட்டுங்கிறது அஷ்யூர்டு ஃபார் டிஎம்கே. ஓகே சார். அடுத்த தொகுதி திருப்போரூர். டிஎம்கே 42.60, ஏடிஎம்கே 45.09, என்டிகே 3.04, டிவிகே 9.27. திஸ் சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இங்கே போன வாட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எஸ்எஸ் பாலாஜி வர்சஸ் பிஎம்கே நின்னாங்க. எஸ்எஸ் பாலாஜி வந்து வெறும் 1947 ஓட்ஸ் வித்தியாசம் தான் ஜெயிச்சார். ஆன்டி இன்கம்பன்சி லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். இங்கே கொஞ்சம் வந்து இந்த செட்டிலே பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து வரக்கூடிய 3 தொகுதிகளே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கட்டமைப்பு நல்லாயிருக்கு. அது தவிர பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு ஓட் பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த விசிகே எம்எல்ஏவெல்லாம் ஒன்றும் டெலிவரே பண்ண முடியல. அது விசிகேவோட வாக்குகளை விஜய் வர இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக அதிமுக ஜெயிச்சோம். சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா திருப்பூர் வந்து ஏடிஎம்கே அடிக்கடி ஜெயிச்ச தொகுதியும் கூட. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற தொகுதி. இந்த ரெண்டுமே ஒரு கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம்கே வெற்றி பெறுவது உறுதி. ஓகே சார். அடுத்த தொகுதி செய்யூர். டிஎம்கே 37.76, ஏடிஎம்கே 43.25, என்டிகே 3.20, டிவிகே 15.79. திஸ் சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க? திமுக எவ்வளோ சொன்னீங்க? 37.76. ஸோ 9% வாக்குகளை விசிக இழக்குது. அந்த 9% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுது. அதிமுக பெருசாக கெயின்லாம் பண்ணல. ஏன்னா போன வாட்டியே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 43% 44% வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டி எவ்வளோ வாங்குறாங்க? அதே தான் 43.25. அவ்வளோதான், அதே தான் வாங்குறாங்க. ஸோ விசிகாவோட ஓட்டு கிளியர் கட்டாக மெசேஜ் சார். இதில் விசிகாவோட ஓட்டு விஜய் எடுக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக அதிமுக அவங்களுடைய ஓட்டை இழக்கல. நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விக்டிம் சீமான், செகண்டு விசிகா, தேர்டு டிஎம்கே, ஃபோர்த்து பிஜேபி, ஃபிஃப்த்து ஏடிஎம்கே. காரணம் இருக்குது நான் சொல்கிறதுக்கு. ஏன் பிஜேபி ஏடிஎம்கேவோட ஜாஸ்தி சொல்கிறேன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர் ஓட்ஸ், எஸ்சி ஓட்ஸ், அது கூட கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். அதிமுகவோட ஓட்டு எதுவுமே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிஷன் தான் இருக்குமே தவிர டெலிஷன் இருக்காது. அவங்க லோயஸ்ட் பாயிண்ட் 2024 ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்கே பார்க்குறோம். சார் என்னென்னா, எதிர்த்தரப்பில் கிடைக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் குறையிறது ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான சாதகத்தை அதிகமாக்குது. ஸோ இவர் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே தனியாக கூடுதலாக வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. எதிரிகள் குறைச்சி வாங்கினாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அதுதான் பார்க்குறோம். அடுத்த தொகுதி மதுராந்தகம். டிஎம்கே 41.38, ஏடிஎம்கே 43.86, என்டிகே 3.86, டிவிகே 10.90. எப்படி சார் பார்க்குறீங்க? அகைன் ஏடிஎம்கே. இந்த தொகுதியில் தான் ஆரம்பிச்சாங்க அதிமுக. இந்த தொகுதியில் தான் ஜெயிக்கவே ஆரம்பித்தாங்க. முதல் 34 தொகுதி வாஷ் அவுட்டு இங்கே தான் ஆரம்பித்தாங்க. முன்னாடி உகம்சந்திரன் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருப்பார். அவர் வாரிய தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். அவர் வாரிய தலைவராக இருந்தார் ஏடிஎம்கேல. ஸோ இங்கே வந்து அதிமுக கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டும் இருக்கும். ஐ திங்க் விசிகாவோட ஓட்டுகள், விசிகா வந்து நிறைய விஷயம் திருமாவளவன் பேசினாரே தவிர பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கம்மி அந்த ஏரியாவில். அது ஆட்டோமேட்டிக்காக விஜய்க்கு போகுது. இதில் விஜயினுடைய அம்மா, இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அவங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவர்னு எனக்கு நியூஸ் வந்தது. அந்த அஃபினிட்டி கூட இருக்குது. அஃபினிட்டிக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் விஜயை வந்து
எஸ்சி எஸ்டி பீப்புள் வந்து அவரோட அசோசியேட் பண்ணி பார்க்குறாங்க. ம் விஜய் வந்து விக்கிரவாண்டியில் அந்த மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்ல, அப்போ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அங்கேருந்து ஃபோன் அடித்து என்கிட்ட சொல்கிறார், என்ன சீனிவாசன்ஜி இது என்ன விஜய் மாநாடா இல்லாட்டி விடுதலை சிறுத்தைகள் மாநாடான்னு தெரில அப்படின்னு. அத்தனை பேருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள், எல்லாருமே இளைஞர்கள். அதனால இது திருமாவளவனுக்கு ஒரு மோசமான செய்தி. ஸோ திருமாவளவன் எங்கெங்கெல்லாம் நிறைய பெருமளவு வாக்குகளை இழக்கிறாரோ, திருமாவளவன் பலத்தினால எந்தெந்த இடத்துல டிஎம்கே கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த தடவை தோல்வி இருக்கும். அது வந்து சரி இவ்வளோ தோல்வி இருக்கே அதனால விஜய் ஜெயிப்பாரா, அதுவும் இருக்காது. ஸோ அதனால ஏடிஎம்கே கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறும். சார் அடுத்த தொகுதி உத்தரமேரூர், டிஎம்கே 40.04, ஏடிஎம்கே 45.02, என்டிகே 3.78, டிவிகே 11.16. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. சார் எப்படி பார்க்குறீங்க சார் இது? 5% டிஎம்கேவோட ஓட்டு போகுது, அதில் 2% அதிமுகவுக்கு போகுது, மற்றது வந்து விஜய்க்கு போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா 1200 வாக்குல 7000 ஓட்டு ஏஎம்கே பிரிச்சதுனால அந்த அந்த ஓட்டு 7000 ஓட்டும் விஜய்க்கு தான் போகுது. அது அதிமுக ஓட்டு விஜய்க்கு போகுது. விஜய்க்கு போகுது. சரி, ஏன்னா சரி அது ஒரு மாற்றம். ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அமமுகவுக்கு நம்பி வந்தவங்கெல்லாம் அவங்கெல்லாம் தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூடாரம் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் வந்து அவரோட இருக்காரான்னு கேட்டீங்க, அமமுக பிரசன்ஸே இல்லையேங்க, அது ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அது ஏடிஎம்கேக்கு தானே சார் வரணும், அந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கு தானே வரணும். செதறி தனித்தனியாக எங்கே போச்சு, அதுவே ரொம்ப ஒரு மைக்ரோ லெவல் ஓட்டு தாங்க. அது பெருங்காயம் கரைஞ்சு கடலில் எந்த பகுதியில் இருக்குன்னு யாருக்கு தெரியும், அது இப்படித்தான் இருக்கு. அடுத்தது வந்து காஞ்சிபுரம், டிஎம்கே வந்து 48.06, ஏடிஎம்கே 23.56, என்டிகே 6.48, டிவிகே 21.91. என்ன சார் இது? எனக்கு என்னமோ இந்த கணக்கு கரெக்டாக இருக்குமோ, என்னோட போல் தான். ஆனால் இது கரெக்டாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. ஏன் சார், என்ன கணக்கு? ஏன்னா 2024 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, இவங்களும் பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இடத்துல எனக்கு என்னமோ ஒரு டவுட்டு, காஞ்சிபுரத்தில் ப்ராபப்ளி நம்பர்ஸ் டைரக்ஷன் கரெக்டாக இருக்கலாம், நம்பர்ஸ் தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறாரு. இந்த தொகுதியிலும் விஜயே நிற்கலாம். ஏன்னா விஜய் 20% வாங்குறாரு இல்லையா. கிரவுண்டில் வந்து சோமசுந்தரம் சொல்லி ஏடிஎம்கே 2011 ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 வாட்டியாக எழிலரசன் சொல்லிட்டு சிவி எம்பி எழிலரசன் சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃபீஸ் இஸ் ஓப்பன் அகெயின். நம்ம கூடலூரில் என்ன பார்த்தோமோ அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆஃபீஸ் இஸ் ஓப்பன், எம்எல்ஏ இஸ் வெரி ஆக்சசிபிள், இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் இவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம், இது மைட் பி இட் கேன் கோ இன் ராங் டைரக்ஷன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது கரெக்டு. இதில் இன்னொன்று பார்க்கணும், இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஏடிஎம்கே எவ்வளோ வாங்கியது, பிஜேபி எவ்வளோ, அதனுடைய கூட்டுத்தொகை இதுவும் ஏதாவது டேலி ஆகுதா? ஆக்சுவலி இப்போ உங்களுடைய சர்வே இதுவும் ஆக்சுவலி ஆகலை. ஏன்னா பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் டைம் வந்து இவங்க இந்த லாஸ்ட் டைம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து பிஎம்கே இருந்தது சரிங்க. காஞ்சிபுரம் ஒரு நிமிஷம் சார். சார் இல்லை சார், அதாவது 16.39 பிஎம்கே வாங்கினாங்க, 25.68 அதிமுக வாங்கினாங்க, திமுக 46 வாங்கினாங்க. என்டிஏவோட டோட்டல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து 44.86, இவங்க 43.86. அதனால தான் சொல்றேன் இந்த இடத்துல ஏதோ ஒரு எரர் வருது. ஆமா, எரர். ஆனா இங்க 20%ல டிஃபரன்ஸ். ஆமா, அதனால தான் என்னோட போல டவுட்டா இருக்கு, எனக்கு ஏத்துக்க முடியல. கரெக்ட். அதனால ஆக்சுவலா காஞ்சிபுரம் தொகுதியினுடைய சர்வே இருக்குல்ல, அது வந்து ரிவ்யூவுக்கு உட்பட வேண்டியது. அப்படித்தான் நம்ம சோழிங்கநல்லூர், ஆர்கே நகர், காஞ்சிபுரம் இதெல்லாம் கொஞ்சம் ரீடூ பண்ணோம். அடுத்த தொகுதி அரக்கோணம், டிஎம்கே 44.30, ஏடிஎம்கே 47.09, என்டிகே 3.24, டிவிகே 5.37. சீட் கோஸ் டு ஏடிஎம்கே. எப்படி பார்க்க? நல்ல எம்எல்ஏ அவரை வந்து நான் வந்து 2021 பார்த்துருக்கேன். நல்ல எம்எல்ஏ அவர் வந்து ஆக்சசபிள் எம்எல்ஏ, பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா அது வந்து ரிசர்வ் தொகுதி. அதே மாதிரி
பிஜேபிக்கும் கொஞ்சம் அரக்கோணத்தில் கொஞ்சம் ப்ரெசன்ஸ் இருக்குது. நான் இது வந்து தினமலரில் நான் இது பண்ணும்போதே சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்ரா லோன் அந்த லோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎம்கே இது பிஜேபிக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் 2% புஷ் பண்ணுறது பிஜேபி புஷ் பண்ணுறாங்க அதை. அதனால் அரக்கோணத்தில் இவர் ஜெயிப்பார்னு நான் உறுதியாக இருக்கேன். அதிமுக ஜெயிப்பார்னு உறுதியாக இருக்கேன். சில அரக்கோணத்தில் ஏடிஎம்கே மேலே அவருடைய ப்ரோ இன்கம்பன்சி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம். அதனால் அரக்கோணம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேக்கு உண்டான ஒரு தொகுதி. அடுத்த தொகுதி ஷோலிங்கர். டிஎம்கே 44.36, ஏடிஎம்கே 46.52, என்டிகே 3.25, டிவிகே 5.87. எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ட்ராவல்ஸ் பஸ் நடத்துகிறார், காங்கிரஸ் லீடர், சிட்டிங் எம்எல்ஏ. போன வாட்டி ஒரு நல்ல ஆதரவு இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒப்பிட்டு போட மாட்டேன்னு என்கிட்ட நிறைய பேர் ஷோலிங்கரில் சொன்னாங்க. நான் அந்த தொகுதியிலும் பர்சனலாக போய் பார்த்த தொகுதி. இப்போ வந்து ஏடிஎம்கே பயங்கரமாக கெயின் பண்ணுறாங்க போன எலெக்ஷனை விட. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போன வாட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது. அங்கே டிஎம்கே பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா அது ஆக்சுவலாக அதிமுக தான் பண்ணது, அந்த கோயிலுக்கு அந்த இது போடுவாங்க இல்லைங்களா, அந்த ஓப்பன் பண்ணார். ஸோ அதனால ஷோலிங்கரில் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிற இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஏடிஎம்கே நின்னா இன்னும் அதிகமாக வெற்றி பெறலாம், பிஎம்கேனா கொஞ்சம் உழைக்கணும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக சோளிங்கர் வந்து அதிமுக வெற்றி வாய்ப்புக்குரிய தொகுதி பார்க்கலாம். இவங்க ஆனால் ஒன்று, காங்கிரஸ் திரும்பவும் நிற்குது அப்படின்னா ஏடிஎம்கேடைய வெற்றி ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்த தொகுதி காட்பாடி. டிஎம்கே 37.02, ஏடிஎம்கே 51.65, என்டிகே 5.01, டிவிகே 6.32. துரைமுருகன் அவர்களின் தொகுதி. போன வாட்டியே துண்டு ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஷோலிங்கருக்கெலாம் முன்னாடி போகும்போது ஸ்ரீபெரும்புதூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன். எந்த இடத்துல நிறுத்தி பேசினாலும் துரைமுருகன் தோக்குறாரு. நீங்கள் அதிமுக இருந்தாங்க, போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ணலங்க. இருந்தாலும் அவர் நம்பி என்ன ஆயிடுச்சுங்க. யார் எவனையுமே முன்னுக்கு வரது விட மாட்டேன்றாருங்க, ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டேன்றாரு, ஒரு விஷயம் லெட்டர் கூட கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னாங்க. சரி, இங்கே வந்து தோப்பாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணேன், நான் நேராக அங்கேருந்து வந்து இந்த ஷோலிங்கர் அரக்கோணம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு அந்த சைடு வாணியம்பாடி, ஆம்பூர் எல்லாம் அங்கே பெண்ணகரம் வரைக்கும் போயிட்டு நான் திரும்பி வரும்போது நான் காட்பாடிக்குள்ளே போய் பார்க்கலான்னு நினச்சிருந்தேன். எனக்கு டைம் இல்லை, ஃப்ளைட் டைம் ஆகிடுச்சு. அப்போ கோவிட் செகண்ட் வேவ். ஸோ அதனால் நான் வந்து மோடக்குறிச்சியை வந்து சார்கிட்ட சொன்னேன், கோவில்பட்டியை சார்கிட்ட சொன்னேன், கோயம்புத்தூர் சவுத்தை சொன்னேன். காட்பாடி பற்றி நான் டச் பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ரிசல்ட் வர அன்றைக்கி பார்த்தா இவர் ஆல்மோஸ்ட் ட்ரெயிலிங்கு. நான் விட்டுட்டேனோ மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினச்சேன். கடைசியாக 700 ஓட்டில் ஜெயிச்ச அப்புறம் தான் அப்பா நான் சொல்லாதது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இந்த வாட்டி கன்ஃபர்ம்டாக தலைவர் ஃபினிஷ்ட். நிற்க மாட்டாரான்னு சில பேர்லாம் கேட்க, நீங்களே சொன்னீங்க நிற்க மாட்டார் அப்படிங்க. நிற்பாருங்க, தோக்கணும்ல வாழ்க்கையில், ஒரு வாட்டி தோக்கத்தான் போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல, எம்எல்ஏ மீதான ஆன்டி இன்கம்பன்சினால இப்படின்னு பார்த்துருக்கோம், கட்சியின் மீதான ஆன்டி இன்கம்பன்சினால இப்படின்னு பார்த்துருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஒரு குடும்பத்தின் மீதான ஆன்டி இன்கம்பன்சிங்கிறத தெரிவிக்கக்கூடிய தொகுதி இந்த காட்பாடி. துரைமுருகன் மட்டும் இல்லை, துரைமுருகன் மகன் எவ்வளோ போராடி ஜெயிச்சார்னு எல்லாருக்கும் தெரியுங்களா? ஏன் அந்த ஒரு ஃபேமிலியை சார்ந்த 2 பேரும் இத்தனைக்கும் ப்ராமினன்ட் பர்சன்ஸ் ஏன் இவ்வளோ போராடுறாங்க? டோட்டலாக காட்பாடி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த குடும்பத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த தடவை நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த சர்வே இருக்க, இது வந்து ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு மெசேஜை சொல்லுது. துரைமுருகன் நின்றால் தோற்று போவார், ஆனால் துரைமுருகன் நிற்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய பொசிஷன் கீழே போயிட்டுருக்கு. பொன்முடியை கட்சியை விட்டு நீக்கினாங்க. நீக்கினதுக்கான உத்தரவில் சைன் பண்ணியிருக்க வேண்டியவர் பொதுச் செயலாளருங்கிற முறையில் துரைமுருகன், ஆனால் சைன் பண்ணது ஸ்டாலின். ஏன்னா ஊனமுற்றோர் பற்றி இவர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசிட்டான்னு சொல்லிட்டு இவருக்கு உண்டான இதில் கையெழுத்து கூட போட விடலை. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நோக்கி போயிட்டுருக்காரு. அதனால் இந்த தடவை காட்பாடியில் இவர் நிற்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியலை, எப்படியோ. ஆனால் ஒன்று, ஏடிஎம்கே தரப்பில் எல்லாரும் இப்போ கோயிலுக்கு போய் வேண்டிக்க வேண்டியது என்னென்னா, துரைமுருகன் எப்படியாவது போட்டியிடணும் அப்படிங்கிறதான். அப்படி வேண்டிக்கிட்டாங்கன்னா என்டிஏ கேண்டிடேட் திட்டவட்டமாக ஜெயிச்சிடலாம்.
ரிசல்ட் வந்த உடனே அந்த ஒரு 4-5 நாள் இருந்ததுல ஸ்வேரிங் இன் செரமனிக்கு என்ன பேச்சு ஓடிட்டு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இவர் பிடபிள்யூடி மினிஸ்ட்ரி கிடையாது முடிவு பண்ணிட்டாங்க. எப்போதுமே பிடபிள்யூடி தான் 1989 இவர் தான் பிடபிள்யூடி. இவர் ஸ்பீக்கராக இல்லை நினச்சிருந்தாங்க. இவர் நேராக போய் ஸ்பீக்கரா நானா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கட்சிக்கே வர முடியாது, அதிகாரத்துக்குள்ளே வர முடியாது ஸ்பீக்கரானா போய் அப்புறம் போட்டு ஏதோ வாட்டர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அப்பயே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவர் ஒருத்தர் தான் ஸ்டாலினை ஒரு ஒருமையில் பேசக்கூடியவர். அந்த காலத்தில் தம்பி வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாரு. என்ன ஏன்னா அதனால தான் இப்போ மரியாதை யாருக்கெல்லாம் பாருங்கள், செந்தில் பாலாஜிக்கு மரியாதை, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மரியாதை, சேகர் பாபுக்கு மரியாதை, முத்துசாமிக்கு மரியாதை, KKS ராமச்சந்திரன் மரியாதை. ஏன் இவங்கெல்லாம் திமுகவிலேருந்து வரல, அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டாலின் பார்க்குறது வேற, துரைமுருகன் ஸ்டாலினை பார்க்குறது வேற. அந்த ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவரே ஸ்டாலினே நினைப்பார் நின்று தோக்கடிங்க வந்தாலும் என்ன சார் இன்றுவார் நினைக்கிறீங்க மிக்க சொல்லுவார் சார். சரி, அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தொகுதி கூடுதல், காட்பாடி கூடுதலாக கிடைக்குது. அடுத்த தொகுதி ராணிப்பேட். டிஎம்கே 46.35, ஏடிஎம்கே 44.18, என்டிகே 1.97, டிவிகே 7.50. ஒரு 2% வந்து டிஎம்கே லீடிங்கில் இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஒரு பெல்ட்டே என்னன்னு தெரியுது, இது வந்து ஒரு பெக்யூலர் எலெக்ஷனாக இருக்குது. ஒரு பெல்ட் அப்படியே அதிமுக பக்கம் போகுது, அடுத்த பெல்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அப்படியே திமுக பக்கம் போகுது. அந்த திமுக பக்கம் போகிற பெல்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து ஒரு 7, 6, 5 அந்த மாதிரிலாம் வாங்கும்போதெல்லாம் டிஎம்கே போயிடுறாங்க. அதுதான் இங்கே நடக்குது ராணிப்பேட்டில். ஸோ காட்பாடி டிசைசிவ்லி இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே, ராணிப்பேட் எட்ஜ் டு டிஎம்கே. எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து சீமானுடைய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. பிலோ 2% இருக்குது, பிலோ 2% இருக்குது. அதுதான் இந்த எட்ஜுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். டிஎம்கே எட்ஜு வரைக்கும் அவர் சொல்லிட்டார். இந்த எட்ஜுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் டிசிபர் பண்ணேன்னா அதில் சீமானுடைய ரொம்ப குறைவான வாக்குகள். சீமான் கூடுதலாக 2% தூக்கி இருந்தார்னு வைங்க, அது வந்து அநேகமாக இன்ஃபேவர் ஆஃப் ஏடிஎம்கே டில்ட் ஆகிருக்கும். அதிகமாக ஓட்டுவாங்க. ஆனால் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு பெரிய டெசிசிவ் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒருவேளை மாறலாம், தெரியாது. இன்னும் 1 இயர் இருக்குது. சார் விஜய் வந்து 7.5% வாங்கியிருக்காரு. சார் விஜய் 7.5% வாங்கியிருக்காரு. இல்லை, விஜய் 7.5% 6% வாங்குறது ரொட்டீனாக நடக்கிறது. நம்ம எல்லா தொகுதியிலும் பார்த்துருக்கோம். ஆனால் அன்யூஷுவலாக இருக்கிறது சீமான் வாங்கியிருக்கிற லோயஸ்ட்டு ஓட்டு. இங்கே முதலியார் ஓட்டு அதிகம் இருக்கும், முஸ்லீம் ஓட்டு அதிகம் இருக்கும், வன்னியர் ஓட்டு அதிகம் இருக்கும், எல்லாமே காம்பினேஷன், நாயுடு ஓட்டு இருக்கும். ஸோ முதலியாருங்க அவ்வளோவா வந்து நாம் தமிழருக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்ததில்லை, கிடையாது. பொதுவாக அப்பர் காஸ்ட்டு அது அந்த அவங்களுடைய சப்போர்ட் எப்போதுமே இருக்காது. அடுத்த தொகுதி ஆர்காட். டிஎம்கே 46.47, ஏடிஎம்கே 44.15, என்டிகே 3.36, டிவிகே 6.03. எப்படி? அகெயின் சேம் அந்த ஒரே பெல்ட் அப்படியே வருது. அங்கே நான் ஒரு 2% தான் ஏட்ஜு. அதே மாதிரி விஜயும் இப்படி கண்டெயின் ஆகிடுறாரு. விஜய் இங்கே பிக்கப்பாக திமுகவுக்கு தோல்வி. ஸோ ஒரே ஓட்டிங் பேட்டர்ன் தான். ஆமாம், இங்கேயும் இதுவும் அட்ஜஸ்ட் தொகுதியில். அடுத்த தொகுதி வேலூர். டிஎம்கே 49.54, ஏடிஎம்கே 40.18, என்டிகே 1.95, டிவிகே 8.32. சார் இங்கே வந்து ஏசி சண்முகனோட பையன் நின்னார்னு வச்சுக்கோங்க, சிச்சுவேஷனே மாறும். அவர் தாமரை சின்னம்லையும் நிற்கலாம், ரெட்டலை சின்னம்லையும் நிற்கலாம். ஏசி சண்முகம் பையன் நின்னார்னா ஈக்குவேஷனே மாறும். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதுவும் பிஎம்கே உள்ள வந்ததுன்னா சுச்சுவேஷன் மாறும். முதலியார் ஓட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது திமுக விட்டு வெளியே. அது கரெக்டாக எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியாது. இது ஒரு ரூமர் தான். இது வந்து நான் வந்து என்கிட்ட ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஆனால் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, முதலியார் சமூகத்தினருடைய அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது, மடம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வந்து கன்வெர்ட், அதாவது அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கார், பெரும்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அது எந்தளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியாது. அது வந்து அடுத்த 6 மாதத்தில் அது மாதிரி போச்சுன்னா முதலியார் சமூகம் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து திமுக விட்டு வெளில வந்துடுவாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் வேலூர்? 9% டிஃப்ரென்ஸ். 9% டிஃப்ரென்ஸில் இப்போ ஏசி சண்முகம் பையனே நிற்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி திட்டோட்டமாக உள்ளே வர்றாங்கனாலும் கூட எவ்வளோ மாறிடும் சார், மாறிடும். ஏன்னா ஏசி சண்முகம் குறையலாம், ஆனால் தோல்வி வெற்றி அது வந்து வாய்ப்பு இருக்கு.
ரொம்ப மைல்டாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி முதலியார் சமூகம் சொன்னோம் இல்லையா, அது அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது ஒன்றும் கிறிஸ்டலைஸ் ஆகலை, அது ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி ஆகும். ஓ ஓகே ஓகே, அது எனக்கு ரூமர் தான் இருக்குது. இப்போ நான் வந்து சர்வே தாண்டி நான் சொல்கிறேன், நான் நியூஸ் வச்சு அந்த ஃபேக்டரி பண்ணும்போது தான் சொல்கிறேன் நான். சார் வெரி இன்ட்ரெஸ்டிங். வேலூரில் வந்து ஜென்ரலாக எல்லா சிட்டி தொகுதியிலும் விஜய் 10% மேலே வாங்கினார். இங்கே பிலோ 10% 8% வந்து நிற்கிறாரு சார். அந்த பெல்ட்லேயே அப்படிதாங்க. அதாவது மைனாரிட்டி ஓட்டிங் வந்து மோஸ்ட்லி முஸ்லீம் ஓட்டு தான். நான் முன்னு சொல்கிறேன், முஸ்லீம் ஓட்டு டிவிகே கிட்ட போக மாட்டேங்குது, கிறிஸ்டின் ஓட்டு போகுது. நீங்கள் இது ஆயிரம் விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தோம், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறது. அங்கே விஜய் இந்த ரேஞ்சிலேயே இல்லாட்டி இதுக்கு கம்மியாக தான் எடுத்திருப்பார். அதே போல் இங்கேயும் பாருங்கள், முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கட்டும் அவங்க. இன்ஃபேக்ட் வந்து உதய மண்டலம்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து அங்கே கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் வந்து அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க, விஜய்க்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க. இங்கே அந்த ஷிஃப்ட் இல்லை. அப்படின்னா இதனோட இம்ப்ளிகேஷன் என்ன? சிறுபான்மையினரை இந்த தடவை 2 விதமாக வாக்களிக்க போகிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது, முஸ்லீம்ஸ் ஓட்டு இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு விழுது. ஸோ சாலிடாக ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் ஓட்டும் அப்படியே டிஎம்கேக்கு பேக்கெட் ஆகும் அப்படிங்கிற இந்த 2021 மாடல் இருக்குல்ல, அது இந்த தடவை பிரேக் ஆகுது. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் சார் இருக்குது. இன்னொரு 4 கட்சி திமுக விட்டு கூட்டணி விட்டு வெளில வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி அப்புறம் பேசுவோம் நம்ம. அது கரெக்ட், அது வேற ஒன்று இருக்குது. ஆனால் நான் இந்த இதில் வைக்கிறது என்னென்னா, புரியுது, டிஎம்கே சைட்லேருந்து ஒரு கட்சி வெளியில் வந்தால் கூட எல்லாமே மொத்த சமநிலையே மாறிடுங்க, எல்லாமே வேறு விதமாக ஈக்லிபிரியம் போயிடும். அடுத்த தொகுதி அணைக்கட்டு. டிஎம்கே 45.73, ஏடிஎம்கே 43.60, என்டிகே 2.27, டிவிகே 8.40. சார், அணைக்கட்டில் ஏடிஎம்கேக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் கன்வெர்ட்டிபிலிட்டி ஏன் பிரச்சனையாக இருக்குது? அது எங்கே மிஸ் ஆகுது? இப்போ கன்வெர்ட்டபிலிட்டி, அதாவது இங்கே வந்து 1 இயர் ஓட்டு வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ஓட்டு 1 இயர் ஓட்டு ரெண்டும் வந்து சேர்ந்து ஒரே இடத்துல போட மாட்டாங்க. அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆனால் திமுகவுன்னு இருக்கும்போது 1 இயரும் போடுவாங்க, எஸ்சியும் போடுவாங்க, முதலியாரும் போடுவாங்க. அது வந்து அதிமுகன்னு வரும்போது அது வரமாட்டேங்குது. அந்த மாதிரி அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சார் 16லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு, 21லேயும் ஏபி நந்தகுமார் ஜெயிக்கிறாரு. ஆனால் ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக ஏடிஎம்கே ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அவங்க தே வில் ட்ரை டு ரீடைன் த சீட். இவங்களால ஏன் இந்த சீட்டை ரீடைன் பண்ண முடியல? இல்லைங்க, அதான் இவர் சொன்னது தான். விசிகா பிஎம்கே வன்னியர்கள் இந்த 2 சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறப்போ சில விஷயம் மாறுது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு முன்னால் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் நிற்கிறாரு, ரைட்டா? அன்றைக்கி வந்து அந்த தடவை அத்தனை பேருமே 2024 பெரிய ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க. இவர் திணறி போய் தான் ஜெயிக்கிறாரு. இந்த சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற அத்தனை தொழில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் கண்ணாப்னு ஜெயிக்கிறாங்க. இவர் வந்து 3000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார். அப்படின்னா எப்படி இவருடைய தொகுதியில் மட்டும் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருடைய தொகுதியில் வாக்களித்த திமுகவினர் திருமாவளவன் போட்டியிட்ட காரணத்தினால தன்னை வந்து திமுகவினர் நினைக்காம வன்னியர்களை நினச்சி வாக்களித்தாங்க. உண்மையான விஷயம் அதுதான். இப்போ இதே நேரத்தில் ஜெயலலிதா வந்து தலித்து எழில்மலையை பொது தொகுதியில் நிறுத்துகிறாங்க, ஜெயலலிதா நிறுத்துகிறாங்க. ஆனால் அவர் ஏடிஎம்கே கேண்டிடேட்டாக பார்த்தா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஸோ இந்த வன்னியர்கள் அப்புறம் விசிகாவுடைய இது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அண்டர் கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்க ஜாதி ஒன்று இருக்குல்ல, அது பல விஷயங்களை மாற்றும். சார், அடுத்தது வந்து கேவி குப்பம். கேவி குப்பம் டிஎம்கே 43.87, ஏடிஎம்கே 46.58, என்டிகே 2.06, டிவிகே 7.49. சார், லாஸ்ட் 3 times எம்எல்ஏ ஏடிஎம்கே ரீட்டைன் சீட்டு. பட் இங்கே சூட்சமாக இருக்குது, ஒரு வாட்டி கேண்டிடேட் மாற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அகைன் பூவே ஜெகன் கேண்டிடேட் மாற்றப்படுவார்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இங்கே பூவே ஜெகன் நிறுத்தினாலும் நிறுத்தலாம், பிஜேபியை நிறுத்தினாலும் நிறுத்தலாம். ஏன்னா பக்கத்து 2 சீட் வந்து உங்களுக்கு வந்து எஸ்சி ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம், குடியாத்தம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வ் தொகுதி. கேவி குப்பம் கை கடங்கிய தொகுதி, ரொம்ப சின்ன தொகுதி. பூவே ஜெகன்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை பிஜேபி கொடுத்துட்டு ஒரு கேண்டிடேட்டை போட சொன்னால் அவங்களும் போட்டு ஜெயிப்பாங்க, இல்லை அதிமுகவும் நிற்க வைக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் வச்சுட்ருப்பாங்க. அப்படிங்கிற போது ஒன்று மட்டும் கிளியர், என்டிஏ இந்த சீட்டை ஜெயிக்குது, அது கிளியர். அது அதிமுக நிற்க போதா, பூவே ஜெகன் நிற்க போகிறாரா, பிஜேபி நிற்க போதா, அது தெரியாது சார். பூவே ஜெகன்ல இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெட்டையில் தான் நிற்பார். ஸோ அதை நம்ம இது பண்ணலாம். தாமரைன்னு இருந்தால் இந்த எஃபெக்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, தாமரைனாலும் அதே எஃபெக்ட் தான். தாமரைனாலும் கிட்டத்தட்ட என்டிஏ தான் ஜெயிக்கும். ஆனால் ஒன்றுங்க, பூவே ஜெகன் என்டிஏவோட ஒரு பார்ட்னராக தொடர்றார் அப்படின்னா பூவே ஜெகனுக்கு உண்டான ஒரே ஒரு தொகுதி இது மட்டும்தான்.
இல்லை சார், நம்ம திருவள்ளூர் மாவட்டம் இருக்குல்ல. இருந்தாலும் இங்கே தான் ஒரு ஏற்கனவே ஜெயிச்சு அவருக்கு பாப்புலாரிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் எவ்வளோ பாப்புலாரிட்டியோ பாப்புலாரிட்டியோ இவருக்கு இருக்கு. திருவள்ளூர் ஃபுல்லாக எல்லா தொகுதியும் பார்த்துருக்கேன் நான். பூவை ஜெகனுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அவர் கும்மிடி பூண்டிலே நிற்கலாம். ஆனால் அவர் ஜெயிச்சது இந்த தொகுதி பழகின தொகுதி, அது ரொம்ப சின்ன தொகுதி. நிச்சயமா அவர் கிளைம் பண்ண அவருக்கு ஒரு தொகுதி தான் உண்டு, அதுக்கு மேலே அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு தொகுதி எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு மெனக்கிட்ட அடம் பண்ணார்னா இது அவருக்கு தான் கொடுப்பாங்க, ஜெயிச்சுடுவார். அது ஏடிஎம்கே நிற்காது இது. ஏன்னா அவர் கேட்குறதே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி இதுதான் அப்படின்னா அவர் வேற என்ன மாற்றி கொடுப்பார். பட் எம்எல்ஏ மேலே அதிருப்திலாம் இல்லை சார். 3 எம்எல்ஏவே நல்லா செயல்பட்டுருக்காங்க சார். அங்கே தொடர்ந்து 3 எம்எல்ஏ நல்லா செயல்பட்டுருக்காங்க. அதிமுக ஒரு கோட்டையாகவே இது, அதாவது ஜெயலலிதா வந்தது பிறகு இது கோட்டையாக மாற்றப்பட்ட ஒரு தொகுதி, ரொம்ப ஒர்க் பண்ணி மாற்றப்பட்ட ஒரு தொகுதி. அடுத்தது வந்து குடியாத்தம். டிஎம்கே 34.79, ஏடிஎம்கே 40.82, என்டிகே 9.45, டிவிகே 14.93. சார், ஒய் என்டிகே அண்ட் டிவிகே நல்லா ஓட்டு வாங்குறாங்க இந்த இடத்துல? எஸ்சி ஓட்ஸ் நல்லா போகுது. இன்ஃபேக்ட் எஸ்சி ஓட்ஸ் வந்து டிஎம்கே கிட்டையும் இல்லை, ஏடிஎம்கே கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஓகே, இங்கே வந்து ஏடிஎம்கேவும் ஆஸ் மச் அஸ் ஏடிஎம்கே பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே குடியாத்தத்தில் பிஜேபியும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குடியாத்தம் அண்ட் கேவி குப்பம் ரெண்டுத்துலையுமே பிஜேபி வந்து 2024 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து அதிமுகவோட அலையன்ஸ் தான் ஜெயிக்குது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெயிக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஓகே, அடுத்த தொகுதி வாணியம்பாடி. 41.48 டிஎம்கே, 45.08 ஏடிஎம்கே, 4.55 என்டிகே, 8.90 ஏடிஎம்கே, அகைன் C2 ஏடிஎம்கே. சார், வாணியம்பாடியில் கிட்டத்தட்ட 4% டிஃபரன்ஸில் ஏடிஎம்கே வருது சார், எப்படி பார்க்குறீங்க? வாணியம்பாடியில் சிட்டிங் எம்எல்ஏ வந்து அதிமுக எம்எல்ஏ. அதாவது இது எப்படி ஆகும்னா, ஐயூஎம்எல்க்கு கேண்டிடேச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா, போன வாட்டி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் கொடுத்தாங்க அப்படின்னா வாணியம்பாடியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதிமுக ஜெயிச்சுருவாங்க. ஏன்னா அதிமுக வந்து செந்தில்குமார் இந்து கேண்டிடேட் போடுறாங்க, இந்து போலரைசேஷன் நடக்குது, கவுண்டர் போலரைசேஷன், அதில் ஜெயிச்சிருவாங்க. அதே தான் கண்டினியூஸ். 2 பேர் சம்பத்குமார் இல்லை செந்தில்குமார், ஏதோ ஒரு குமார் தான் போகிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் கேண்டிடேட். ஆக்சுவலாக இந்த மாடலை உருவாக்கினா ஜெயலலிதா. இதுக்கு முன்னால் தைரியமாக இந்து கேண்டிடேட் வடிவேல் நினைக்கிறேன், வடிவேல் அவர் போட்டு பிரமாதமாக ஜெயிச்சார். அதுக்கப்புறம் இதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. சார், ஏதோ ஒரு ரீசன்னால அப்துல் பஷீர் கட்சியை விட்டு போனதுக்கப்புறம் டிஎம்கே நிற்கவே பயப்படுறாங்க சார். ஐயூஎம்எல்க்கு தொடர்ந்து அந்த சீட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன ரீசன் தெரியல. அது வி ஹேவ் டு ஃபைண்ட் இட் அந்த இடத்த பொறுத்தவரையிலும். ஆனால் இந்த தொகுதியும் அதிமுக கைவசம் போவது ரொம்ப ஈஸியாக தெரியுது. அடுத்த தொகுதி ஆம்பூர். டிஎம்கே 39.29, ஏடிஎம்கே 45.65, என்டிகே 3.79, டிவிகே 11.26. இங்கே என்ன பண்ணாங்கன்னா, போன வாட்டி ஏடிஎம்கே வந்து முஸ்லீம் கேண்டிடேட் போட்டாங்க. அது வந்து டிஎம்கே வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணாங்க, ஏடிஎம்கே இந்து கேண்டிடேட் போட்டாங்க. வாணியம்பாடி ஆம்பூர் ரெண்டுத்துலையுமே இந்து கவுண்டர் போலரைசேஷன் ஆகி 2 இந்து கேண்டிடேட்டுமே ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி 2 விஷயம் ஆகலாம். ஒன்று, அதிமுக ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், இல்லை பிஜேபி கிட்ட சீட்டு கொடுத்து பிஜேபி ஒரு இந்து கேண்டிடேட்டை போடலாம், ஆர் பிஜேபியே ஒரு வெள்ளூர் இப்ராஹிமோ இல்லை குஷ்புவோ அந்த மாதிரி ஒரு நாளாக போடலாம். அப்படி போட்டால் கூட இந்து ஓட்டு வரும். அது வேலூர் இப்ராஹிம் அந்த ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஆம்பூர் தான் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காரு. பட் முஸ்லீம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இந்துஸ் தான் ஓட்டு போடணும். எப்படி பார்க்குறீங்க? ஆம்பூரை பொறுத்தளவில் சர்வே படி உண்மையிலேயே ஏடிஎம்கே திட்டோட்டமாக ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ ஆம்பூர் பிரியாணி ஏடிஎம்கேக்கு தான். அடுத்த தொகுதி ஜோலார்பேட். டிஎம்கே 42.38, ஏடிஎம்கே 46.83, என்டிகே 1.45, டிவிகே 9.34. எப்படி பார்க்குறீங்க சார்? கேசி வீரமணி போன வாட்டி லாஸ்ட் மினிட்ல தான் தோத்து போனார். அவர் ஒரு பிரபலமான அதிமுக தலைவர். அவர் தான் நிற்பார். அவர் மேலே அதிருப்திலாம் பெருசாக ஒன்றும் கிடையாது, கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? போன தடவை வீரமணி தோற்றது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், யாருமே எதிர்பார்க்கல. இந்த தடவை திரும்ப அவரை கெயின் பண்ணுறதுக்கும் அவர் திரும்ப தலைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு சர்வே மூலமாக தெரிகிறது. அதனால் திட்டவட்டமாக அதிமுகவுக்கான தொகுதி. ஓகே சார், அடுத்த தொகுதி திருப்பட்டூர். 42.56 டிஎம்கே, 42.93 ஏடிஎம்கே, 3.44 என்டிகே, டிவிகே 11.07. சார், லாஸ்ட் பர்த் த்ரில்லரோ? ரொம்ப க்ளோஸு. ஆனால் பிஎம்கே வருதா, பிஎம்கேக்கு லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க, பிஎம்கே கொடுப்பாங்களா, அதெல்லாம் நிறைய கேள்விக்குறி இருக்குது இந்த தொகுதியை பொறுத்த மட்டும். இந்த தொகுதி வந்து சொல்லவே முடியாது. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், தொடர்ந்து சீமான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கார் இந்த பெல்ட் முழுக்க. ஆமாம். சார், இந்த பெல்ட்டில் போன வாட்டியே அவர் நல்லா ஓட்டுவாங்களே சார். போன வாட்டியே அவர் வந்து
he was around 5% தான். 5% இன்னும் 2% குறைஞ்சிருக்காரு சார், அவ்வளவுதான். விஜய் வேற கெயின் பண்றாருல ஓட்டு. விஜய் அங்க கெயின் பண்றாரு. போன வாட்டி ஒன்றும் பெருசா 10%லாம் வாங்கல. 5% ஓட்டு திருமாவளவன் ஓட்டு இது எல்லாம் சேர்றப்போ அது விஜயோட ஓட்டமா. ஓகே. ஆனா இது வந்து எப்படி வேண்டுமானா மாறக்கூடிய தொகுதின்னு எடுத்துப்பீங்களா? எப்படி வேணா மாற வேண்டிய தொகுதி, எப்படி வேணா மாறக்கூடிய தொகுதி. சார் இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் சார். 2 வாட்டி நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு, டிஎம்கே நல்ல தம்பி ஜெயிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சது 2011 அந்த அலை வரும்போது ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கேன். ஆனால் இந்த முறை இது வந்து திருப்பியும் வந்து இட் இஸ் கெய்னிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னா, இந்த முறை இந்த இடத்துல வந்து பாமக நிற்காம ரெட்டையில நிற்கணும். பாமக இல்லாமல் ரெட்டையில இருந்தால் இந்த தொகுதியோட வின்னிங் ஷூரிட்டி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ டிகே ராஜா அவங்க நின்றபோது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்து அவர் ஜெயிக்கிறார். அந்த டிஃப்ரென்ஸை குறைக்கணும், அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்சர்வ் பண்ணணும், இங்கே ரெட்டையில திருப்பி வரணும். ரொம்ப நாளாக ரெட்டையில நிற்கலை. இது வரையும் பார்த்துருக்கோம். குறிப்பாக இந்த பெல்ட் பார்க்கும்போது சீமான் வந்து மொத்தமாக இல்லை, ஹிந்து ஓட் போலரைசேஷன் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து டிஎம்கே நிறைய இடத்துல தோக்குது. இதுதான் ஷாக்கர் ஆஃப் த எலெக்ஷன். ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு வந்து தேர்தல் வந்து எந்த திசையில் போகுதுன்னு தெரியும். இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா திருவண்ணாமலை விழுப்புரம்லாம் போனீங்கன்னா இன்னும் கிளியர் கட்டாக தெரியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற அடுத்த ஃபியூ இது கான்ஸ்டியூன்சிஸை சீமானுக்கு இல்லை, பட் விஜய்க்கு நல்ல ட்ராக்ஷன் வாங்குறாரு. விஜய் வாங்குறது தட் இஸ் ஹர்ட்டிங் டிஎம்கே மோர் தென் ஏடிஎம்கே. தமிழ்நாடு நார்த்து சைடில் டிஎம்கேக்கு நிறைய தோல்விகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இண்டிகேட்டருங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அநேகமாக டிஎம்கேவுடைய லெகசி இருக்குல்ல அது கண்டினியூ ஆகும். அது என்ன லெகசி? டிஎம்கே தொடர்ந்து 2வது முறையாக எப்போதும் ஆட்சி அமைத்ததே கிடையாது. அதை நோக்கி போகலாம், அதுக்கான இண்டிகேட்டர். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே போகிறோம். அடுத்த தொகுதி செங்கம். டிஎம்கே 45.42, ஏடிஎம்கே 44.49, என்டிகே 2.80, டிவிகே 7.29. சார் எப்படி பார்க்குறீங்க?